நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே ஒரு மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கங்கநாயக்கன்பட்டியில் வசிக்கும் மக்களுக்கு கடந்த ஒரு மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் நாமக்கல் மோகனூர் செல்லும் சாலையில் தோப்பூர் பேருந்து நிறுத்தத்தில் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வாங்கிய பொருட்களுக்கு பணம் தராமல் கடைக்காரருடன் காவல் உதவி ஆய்வாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பசுவந்தனை சாலையில் ஜெகதீஷ் என்பவரின் கடையில் 170 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கிய உதவி ஆய்வாளர் அந்தோனி திரிவன் 69 தான் தருவேன் என கூறியதாக தெரிகிறது. இது தொடர்பாக இருதரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் ஒருவரை ஒருவர் வீடியோ எடுத்துக் கொண்டனர். அப்போது உதவி ஆய்வாளர் ஜெகதீஷின் செல்போனை பிடுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உதவி ஆய்வாளர் தொடர்ந்து பிரச்சினை கொடுப்பதாக அவர் புகார் தெரிவித்துள்ளார். ஓட்டு பார்க்கமானே என்ன சொல்றீங்க? சண்டலுக்கு சொல்லி யார் சொன்னா? யார் சொன்னா உங்களுக்கு சண்டலுக்கு முன்னால எங்களை யாரும் சொல்லலையே. எங்களை வந்து நீங்க ஓட்டு பார்க்கமானே திடீர்னு கேக்கீங்களே, எதுக்கு கேக்கீங்க? கஸ்டமரே ஏமாத்தி விக்கிறீங்க, அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? யாரு? இல்ல இத்தனை நாள் கேட்டத இன்னைக்கு வந்து நீங்க கேக்கீங்களா? அதான் எனக்கு தெரியல. நான் வாங்குறப்ப எல்லாரும் பேர்ல இது கேக்கி அது எனக்கு நல்லா தெரியுது. நீங்க அன்னைக்கு ஏன்ட்ட வந்து சண்டலுத்தீங்க, அன்னைக்கு வந்து ஏன்டா அதே கேட்டீங்க. வந்து தப்பா விக்காதீங்க, நீங்க அதே தான் சொன்னீங்க. நான் கேக்குறேன். அது வந்து ஒரு கஸ்டமர் வந்து என்னோட வந்து இங்க கேட்டீங்கல, இதே மாதிரி வேற இடத்துல நீங்க கேட்டு பாருங்க பாப்போம். இல்ல சரி இப்ப இங்க விக்க கூடாதுங்க, நீங்க இத மட்டும் கேட்க. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே 10 ஆண்டுகளாகியும் சாலை அமைக்கப்படாத விரக்தியில் விவசாயி அரசமரத்தில் ஏறி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கீழ்பட்டு கிராமத்தில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். 10 ஆண்டுகளாகியும் கிராம மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படாததால் விரக்தியடைந்த விவசாயி சுரேஷ் அரசமரத்தில் ஏறி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்தார். தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சுமார் 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவரை மரத்திலிருந்து கீழே இறக்கினர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை மாற்ற வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருக்கண்டலம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை மாணவர்களை அவதூறாக பேசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெற்றோர்கள் பலமுறை முறையிட்டும் தலைமை ஆசிரியை கண்டுகொள்ளாததால் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள ரத்னகிரீஸ்வரர் கோவில் சாலையில் மலக்கழிவுகளுடன் கழிவுநீர் கலந்து செல்வதால் பக்தர்கள் அவதியடைந்துள்ளனர். கார்த்திகை மாத சோமவாரத்தையொட்டி ஐயர்மலையில் உள்ள ரத்னகிரீஸ்வரர் கோவிலுக்கு பக்தர்கள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள கழிவறையிலிருந்து மலக்கழிவுகளுடன் கழிவுநீர் கலந்து சாலையில் வெளியேறி செல்கிறது. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கழிவுநீரை மிதித்து செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நிலத்தை வரைமுறைப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முதியவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்த போலீசார் உடனடியாக கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மீது தண்ணீரை ஊற்றி பத்திரமாக அவர் மீட்டனர். விசாரணையில் புலியூரில் உள்ள நிலத்தை வரைமுறைப்படுத்தி தரக்கோரி பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது தெரியவந்தது. தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பில் நடைபெறும் போராட்டம் காரணமாக திருநெல்வேலி பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகங்களில் பணிகள் பாதிக்கப்பட்டன. ஊதிய முரண்பாட்டை கலைந்திட வேண்டும், பதவி உயர்வு உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நில அளவை களப்பணியாளர்கள் நெல்லையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருநெல்வேலி பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகங்களில் பணிகள் பாதிக்கப்பட்டன. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் 19ஆம் தேதி அடையாள தற்செயல் விடுபெடுத்து போராட்டம் நடத்தப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான டெட் லிப்டிங் மற்றும் ஆணழகன் போட்டியில் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மன்னார்குடி தனியார் பள்ளி வளாகத்தில் சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் என 14 பிரிவுகளில் ஆணழகன் போட்டி நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த சிறுவர்களும் இதில் பங்கேற்றனர். ஆணழகன் போட்டியில் எரவாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த ஷண்முகம் என்பவர் முதல் பரிசை வென்றார். தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவிலுக்குள் வந்த ஒற்றை காட்டு யானையை கண்டு பக்தர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவிலில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து கொண்டு இருந்தனர்.
அப்போது கோவிலுக்குள் வந்த ஒற்றை காட்டு யானையை மங்கள வாத்தியங்களை முழங்க செய்து விரட்டினர். இதையடுத்து அருகிலிருந்த பிரசாத கடைக்கு சென்ற யானை பிரசாதங்களை தின்று கடையை சூறையாடியது. இதையடுத்து வனத்துறையினர் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட்டனர். வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளதால் கூடலூரில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் அள்ளூர் வயல் தோட்டமூலா பகுதியில் மலைப்பாம்பு தென்பட்டதாக அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்த அதிகாரிகள் மலைப்பாம்பை பத்திரமாக பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விடுவித்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இருசக்கர வாகனத்தில் மறைந்திருந்த பாம்பு கடித்ததில் தேநீர் கடை உரிமையாளர் உயிரிழந்தார். திருத்தங்கல் ஆலாவூரணியில் தேநீர் கடை நடத்தி வரும் வெங்கடேசன் கடையை மூடிவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு புறப்பட்டார். அப்போது வாகனத்தில் மறைந்திருந்த கட்டுவிரியன் பாம்பு அவரது கையில் கடித்தது. தொடர்ந்து திருத்தங்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் பணியின் போது புஷ்பா 2 திரைப்படத்திற்கு சென்ற உதவி ஆணையரை காவல் ஆணையர் வாக்கி டாக்கியில் கண்டித்த சம்பவம் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. தச்சநல்லூரில் உள்ள திரையரங்கில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட சென்ற உதவி ஆணையர் செந்தில்குமார் புஷ்பா 2 திரைப்படம் பார்க்க சென்றார். இதை அறிந்த காவல் ஆணையர் மூர்த்தி வாக்கி டாக்கி மூலம் அவரை தொடர்பு கொள்ள முயன்றார். தாமதமாக வந்த செந்தில்குமார் ரோந்து பணியில் இருப்பதாக கூறிய நிலையில் ஆணையர் மூர்த்தி அவரை கடுமையாக கண்டித்ததாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் நபர் குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அன்னை சத்யாநகர் அடுக்குமாடி குடியிருப்பில் பார்க்கிங் வசதி இல்லாததால் சாலையிலேயே அப்பகுதியினர் வாகனத்தை நிறுத்தி செல்கின்றனர். இந்நிலையில் இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. இதனிடையே இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டத்திற்கு நிதி திரட்டும் வகையில் கோவை மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் சேரிட்டி கோப்பை கோல்ஃப் போட்டி நடைபெற்றது. இதில் நாடு முழுவதும் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த 96 கோல்ஃப் வீரர்கள் 4 அணிகளாக கலந்து கொண்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக செய்யப்படும் சேவைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இப்போட்டி நடைபெறுவதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் புஷ்பவனம் கடற்கரையில் மியான்மர் நாட்டை சேர்ந்த மீன்பிடி படகு கரை ஒதுங்கியது. 40 அடி நீளம் 15 அடி அகலத்துடன் மூங்கிலால் கட்டப்பட்ட தெப்பத்தில் மீன்பிடிக்க பயன்படுத்தப்படும் 30 கிலோ கோழி தீவன மூட்டைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. மியான்மர் கடற்கரையில் கட்டி வைக்கப்பட்ட படகு கயிறு அறுந்து காற்றின் வேகத்தில் அடித்து வரப்பட்டதா என்ற கோணத்தில் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் அவிநாசி அருகே சரக்கு வாகனம் மீது சொகுசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. 37 பயணிகளுடன் சென்னையிலிருந்து கோவைக்கு தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது வேலாயுதம்பாளையம் பைபாஸ் அருகே கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து முன்னால் சென்ற சரக்கு வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த பேருந்து ஓட்டுநர் சிபு உட்பட 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்விபத்தால் சேலம் கோவை 6 வழிச்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெஞ்சல் புயல் நிவாரண நிதி வழங்காததால் பொதுமக்கள் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 9 தாலுகாக்களில் மேல்மலையனூர் மற்றும் செஞ்சி தாலுகாக்களில் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே நிவாரண நிதி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நிவாரண நிதி கிடைக்கப்பெறாத மக்கள் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அரசு விரைவு பேருந்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்து நிலையத்தை பராமரிக்கும் தனியார் நிறுவனம் அரசு விரைவு பேருந்துகளுக்கு பயணிகள் செல்லும் வழியை மூடி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. பேட்டரி வாகனத்தில் அழைத்து வரப்படும் பயணிகளை நேரடியாக ஆம்னி பேருந்துகள் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்வதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் அரசு பேருந்துகளுக்கு வரும் பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக கூறி ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பேருந்து நிலைய நுழைவாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் சூலூரில் குறைந்த வட்டிக்கு கடன் கொடுப்பதாக கூறி மோசடியில் ஈடுபட முயன்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பட்டணத்தைச் சேர்ந்த சுகந்தி மகளிர் சுய உதவிக் குழுக்கள் நடத்தி வருகிறார்.
இவருக்கு அறிமுகமான விஜயா வெளிநாட்டிலிருந்து கோடிக்கணக்கில் பணம் பெற்று தருவதாக கூறி அவரிடமிருந்து 21 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். தொடர்ந்து தனது உதவியாளர் அன்பழகன் மூலம் போலி ரூபாய் நோட்டுகளை கொடுக்க வேண்டுள்ளார். சுதாரித்துக் கொண்ட சுகந்தி போலீசில் அளித்த புகாரின் பேரில் அன்பழகன் கைது செய்யப்பட்டார். தலைமறைவாக உள்ள விஜயாவை போலீசார் தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மின்கம்பங்களை அகற்றாமல் பாலம் அமைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சங்கரன் கோவில் ஓடைத்திருவில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலை கடப்பதற்காக வாய்க்காலின் மேல் பாலம் அமைக்கும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் இரவோடு இரவாக குறுக்கே இருந்த மின்கம்பங்களை அகற்றாமல் பாலம் அமைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் நகராட்சி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மழை நின்று ஒரு வாரம் கடந்த பின்னரும் வெள்ள நீர் வடியாததால் விஷப்பூச்சிகள் வீடுகளுக்குள் புகுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். மழைநீருடன் கழிவுநீரும் கலந்துள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து தண்ணீரை அகற்ற நகராட்சி நிர்வாகத்தினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கொருக்குப்பேட்டையில் 5 நாட்களாக கழிவுநீர் சாலைகள் தேங்கி நிற்பதை கண்டித்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட 47வது வார்டில் சாலைகள் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக தெரிவித்த மக்கள் இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். இதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது பேச்சுவார்த்தை நடத்த வந்த போலீசாரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்தினகிரீஸ்வரர் கோயிலுக்கு படிகளில் உருண்டு சென்று மலை மீது ஏறி பக்தர் ஒருவர் வழிபட்டார். நங்கவரத்தை சேர்ந்த ஜீவானந்தம் 1017 படிக்கட்டுகளில் உருண்டு ஏறி சென்று சுவாமி தரிசனம் செய்தார். தாத்தாவின் மறைவிற்கு பிறகு அவரது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் 15வது ஆண்டாக படிக்கட்டுகளில் உருண்டு சென்று சுவாமி தரிசனம் செய்து வருவதாக இளைஞர் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் மாசாப்பேட்டை அருகே இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞர் உயிரிழந்தார். மாசாப்பேட்டையை சேர்ந்த சிவராஜ் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அண்ணா நகரில் சாலையில் நின்று கொண்டிருந்த இளைஞர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. தகவலின் பேரில் அவரது சகோதரர் தினேஷ் சம்பவ இடத்திற்கு வந்தபோது இரு தரப்பினருக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. குளிர்பான பாட்டில் கற்களால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் தினேஷ் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த சிவராஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக பரத் என்பவரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள இருவரை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே தனியார் பள்ளி பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இருவர் படுகாயமடைந்தனர். தண்டியநேதல் கிராமத்தைச் சேர்ந்த கருப்பசாமி தன்னுடன் பணியாற்றும் ராஜ்குமாருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியதில் இருவரும் வாகனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டனர். படுகாயமடைந்த இளைஞர்கள் காரியாபட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து காரியாபட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு கட்டுமான பணிகள் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளி தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தை சேர்ந்த தொழிலாளி ராஜேஸ்வர் அடுக்குமாடி குடியிருப்பின் 9வது தளத்தில் சிமெண்ட் கலவை பூசும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது தவறி விழுந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மயங்கி விழுந்த பெண்ணுக்கு உதவி செய்த துணை மேயருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மதுரை ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த பங்கஜம் வாராந்திர குறைதீர்ப்பு மனுநாள் முகாமில் கலந்து கொண்டு மனு வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்தபோது மயங்கி விழுந்த அவரை மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். துணை மேயரின் இந்த செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நீலகிரிக்குள் வரும் அரசு பேருந்துகளில் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்ல போக்குவரத்து கழகம் தடை விதித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு அரசு பேருந்துகளில் வரும் பயணிகள் பிளாஸ்டிக் பாட்டில்கள் எடுத்து வருவதாக புகார்கள் எழுந்தது.
இதன் தொடர்ச்சியாக பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள், கேரி பேக்குகள் எடுத்து வர போக்குவரத்து கழகம் தடை விதித்துள்ளது. பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்கள் எடுத்து வருகின்றனரா என ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் சோதிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் சாக்கடை, கால்வாய் வசதி செய்து தரக்கோரி நகராட்சி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உசிலம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட 8வது வார்டில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக முறையான சாக்கடை வசதி இல்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதை கண்டித்து அதிமுக கவுன்சிலர் பூமா ராஜா தலைமையில் உசிலம்பட்டி நகராட்சி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். நகராட்சி அலுவலர்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மழையின் போது இடிந்து விழுந்த வீடுகளின் தடுப்பு சுவரை புதிதாக அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். உதகை அருகே நொண்டிமேடு நேருநகர் கிராமத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த மழையின் போது 15 வீடுகளின் தடுப்பு சுவர் இடிந்து சேதமடைந்தது. பல வீடுகளின் சுவரில் விரிசல்களும் ஏற்பட்டன. இதனையடுத்து துறை சார்ந்த அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு தடுப்பு சுவர் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பார்த்திபபுரத்தில் சிமெண்ட் கலவை ஏற்றி வந்த ராட்சத லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த பழைய வீட்டின் மீது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கடலூரைச் சேர்ந்த சரவணன் என்பவர் அரியலூர் மாவட்டத்திலிருந்து கண்டெய்னர் சிமெண்ட் கலவை ஏற்றி வந்துள்ளார். அப்போது பார்த்திபபுரத்தில் வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த லாரி அங்கிருந்த பாழடைந்த வீட்டின் மீது கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இடிபாடுகளுக்குள் சிக்கிய ஓட்டுநரை 2 மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மணவூர் அருகே ஆற்றில் மகனுடன் குளிக்கச் சென்ற தந்தை நீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுராக்குப்பம் கண்டிகை பகுதியைச் சேர்ந்த பூபதி தனது மகன் ரித்தீஷுடன் ஆற்றில் குளிக்கச் சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக இருவரும் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கிருந்த இளைஞர்கள் சிறுவனை மட்டும் மீட்டனர். தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு பூபதியை சடலமாக மீட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் கஞ்சா விற்பனை செய்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உத்திரமேரூர் அரசு மதுபான கடை அருகே கஞ்சா விற்பனை குறித்து இளைஞர்கள் பேசிக் கொண்டிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் 5 இளைஞர்களை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அதில் ஒடிசாவில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து இங்கு விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்தது. 5 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 4 கிலோ கஞ்சா, உயர் ரக இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோவை பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் கருப்பட்டிப்பாளையம் பகுதியில் தடை செய்யப்பட்ட 262 கிலோ குட்கா பொருட்களை கடத்தி வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கருப்பட்டிப்பாளையம் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது நாமக்கல் நோக்கி வந்த மினி சரக்கு ஆட்டோவை நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டபோது அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 262 கிலோ குட்கா இருப்பது தெரியவந்தது. அவற்றை வாகனத்துடன் பறிமுதல் செய்த போலீசார் குட்கா பொருட்களை கடத்தி வந்த கார்த்திகேயன் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகார் கடலில் மிதந்து கொண்டிருந்த மிதவை குறித்து பூம்புகார் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 7 நாட்டிகள் தொலைவில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடலில் மிகப்பெரிய அளவிலான போயோ மிதந்து வந்துள்ளது. இதையடுத்து அவற்றை மீனவர்கள் கயிறு கட்டி துறைமுகத்திற்கு இழுத்து வந்தனர். தகவல் அறிந்து வந்த பூம்புகார் போலீசார் கிரேன் மூலம் மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர்.